எல்லாருக்கும் ஹாய். ஸோ நெறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஒரு பேங்கிங் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா? பாசிபிலிட்டியா? ரொம்ப கஷ்டமா இருக்குமா? அது மாரி கேட்டிருந்தீங்க. எல்லாராலயும் ஈஸியா கிளியர் பண்ண முடியும். அதுக்கு தேவையானது கன்சிஸ்டன்ட்டா நீங்க படிக்கணும். அந்த எக்ஸாம்க்கு ஏத்த ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் நீங்க பண்ணணும். ஸோ ஒரு எக்ஸாம் மைண்ட் செட் பிஹேவியர் நீங்க டெவலப் பண்ணிக்கணும். ஸோ ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான பேஸ் செட்டப் இருக்கும். அவங்க கிராமர்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இங்கிலீஷ்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. மேத்ஸ் நல்லா வரும் அவங்களுக்கு. ரீசனிங் நல்லா போடுவாங்க. ஸோ அவங்க ஈஸியா கிளியர் பண்ணிட்டு போயிருவாங்க. ஒரு சில பேர் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் பேங்கிங் எக்ஸாம் தான் நான் 1 வருஷம் டைம் எடுத்திருக்கு. இதுக்கு பிஃபோர் நான் நெறைய எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன். ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. ஸோ பேங்கிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுக்கப்புறம், பேங்கிங் எக்ஸாம் எப்படி இருக்கு? இந்த நேச்சர் எப்படி ஒர்க் ஆகுது? அவங்க நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க? என்ன குவாலிட்டிஸ் நம்ம எதிர்பார்க்குறாங்க? நம்ம என்ன அப்ரோச் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாரி நான் ஈஸியா கொஞ்சம் எக்ஸாம்ஸ் புரிஞ்சுக்கிட்டனால என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடிஞ்சுச்சு. நெறைய எக்ஸாம் என்னால க்ளோஸாவும் கிட்ட வர முடிஞ்சுச்சு. ஸோ அந்த எக்ஸாம் நேச்சர் நீங்க எந்த அளவுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிறீங்களோ, அந்த எக்ஸாம் மைண்ட் செட் நீங்க எவ்வளோ சீக்கிரம் டெவலப் பண்ணிக்கிறீங்களோ, அவ்வளோ சீக்கிரம் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு ஒரு எக்ஸாம்க்கும் டிஃபரெண்டான அப்ரோச்சஸ் தேவை. ஸோ நான் எல்லாமே ஃபர்தர் வீடியோஸ்ல நான் ஷேர் பண்றேன்.